7 கழுத வயசாவது மரம் ஏற்றல. எந்த பக்கம் தேங்காய் வெட்டுறதுன்னு கூட தெரியல ஐயாவுக்கு. எனக்கு யாரும் வீடியோ எடுத்து தர மாட்டேங்கிறாங்க, வேலை வாங்கிக்கினே இருக்கிறாங்க. புதுசாக ரோடு போடுறாங்க பாரு, நான் சொன்னேன்ல நோ பண்ணாண்டி வாயில் வச்சு போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி கடிச்சிருக்க பழம்லாம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா பாம்பு கடிச்சிச்சா இல்லை வேற எதுனா கடிச்சிச்சான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி குட்டி பையன். இப்போ எனக்கு பர்த்டே வருதுல்ல, நான் ஸ்பெஷல் ஃபோனை எடுத்து திட்டு தானே பார்த்துட்டேன். என் சர்ப்ரைஸே போச்சு அடிச்சு. ஹாய், எனக்கோ குட்டி பையனுக்கோ இளநீர் வேணும். ஏறிடுவாடியே மரத்தில். மரம் யார் தெரியுமா? 7 கழுத வயசாவது மரம் ஏற்றல. நான்லாம் எப்படி ஏறுவேன் தெரியுமா? இங்கே போடு. ஐயோ வேறுதான் மிளகுன்னு சாப்பிட வச்சுட்டு போகிறாங்களே. ஐயோ போய் எடுத்துக்க தேங்காய் போய் எடுத்துக்க போ. இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு செடி வைக்கலாமாம்மா நம்ம. நான் ChatGPTல இந்த ஃபோட்டோ எடுத்து போட்டு செடி வைக்கணும், அதனால எனக்கு எந்த மாதிரி ரெடி பண்ணி தருவீங்க அப்படி சொல்லி கேட்டேன் பாரு. எனக்கு வந்து ஒரு பிக் அமிச்சிச்சு, நல்லா இருந்துச்சு, ஆனால் அது ஒரு மாதிரியா இருந்துச்சு. நான் இந்த வீடியோ மேலே வைக்கிறேன் பாரு, அழகாக இருந்துச்சு. நம்ம செட் பண்ணுவோம். மரட்டு இருக்கா எடுத்து வாயில் போட்டுக்கோ. அது அந்த பிறவி தானே. நீங்கள் தீட்சை வந்து நாங்கள் டான்ஸ் கிளாஸ், அது பூட்டு மாட்டேன்னு ஓடுவாங்களே, அது பேர் நாங்கள் ஸ்கேட்டிங் கிளாஸு, எல்லா கிளாஸும் சேர்க்கலான்னுக்குறோம். ஆனால் அவன் என்ன விருப்பம்னு தெரில. எல்லாமே போகிறீங்களா? இவர் வந்து மண்ணு சாப்பிடுவார். எந்த கேப்பில் எப்படி எடுத்து போடுவானே தெரியும். கம்மி துப்பு, கீழ் துப்பு. இதோட 10 முறை கூப்பிட்டுட்டான். நாங்களும் வந்து தேங்காய்க்கோசரம் ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து கிடக்குறோம். குட்டி பையன் தேங்காய் வேணுமா? ஏன் மரத்தில் தொங்கி கிடக்குறா? தேங்காய்லாம் பொறிக்கணுவாங்க. வந்துச்சு, வேலை வாங்கிக்கினே இருக்கிறாங்க. பெருக்கு சொம்பு எடுத்துன்னு வா, இதை செய்யன்னு பாருங்க. இப்போ கூட வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வரணுமா, சொம்பு எடுத்துன்னு வரணுமா, தொடப்பை எடுத்துன்னு வரணுமா, எல்லாமே எடுத்துன்னு வரணுமா. ஆனால் அவங்க வந்து ஒரே வேலை செய்வாங்க, நாங்கள் மட்டும் எத்தனை வேலை செய்யணும். பெண்களின் நிலைமை. எங்கள் சார் வந்து நல்ல சார், அழகாக பெருகிடுவார். பொண்டாட்டிக்கெல்லாம் வேலை வைக்க மாட்டேன். இல்லை மாமா, அப்படியே சிரிப்பு தான். ஐயோ பொய் சொல்கிறாளே. செய்வாங்க எப்பயாவது தான். ஏங்க இப்படியாங்க வெட்டுவாங்க? இதை கண்டிப்பாக நான் ஓடுவேன்னே. எந்த பக்கம் தேங்காய் வெட்டுறதுன்னு கூட தெரியல ஐயாவுக்கு. வேற கத்தி தூக்கின்னு தேங்காய் தூக்கின்னு வந்து எந்த பக்கம் தேங்காய் வெட்டின எனக்கு கொடுங்க. தீக்ஷி வந்து இளநீர் அப்படியே குடிக்க மாட்டேங்கிறான், அதனால தான் இப்படி ஒரு ஐடியா எங்களுக்கு. தேங்காய் தண்ணிடி. வாவ் டேஸ்டா இருக்கா? வாவ் குடிக்கிறான். ஐயோ அவன் என்ன பாடுபடுது பாத்தியா? டேஸ்டா இருக்கா? நீ குடுக்கும்போது குடிக்கல, நான் குடிக்கும்போது குடிக்கிறான் பாத்தியா? நான் எங்க அவனுக்கு கொடுக்கவே இல்லை. தாய் ஐயோ நான் தான் கொடுத்தேன். எங்கள் சார் வந்து சாப்பிட மாட்டார், நல்லதெல்லாம் சாப்பிட மாட்டார். எனக்குங்க நான் உக்காந்துக்கிறேன் ஆந்தையாட்டம் 1/2 மணி நேரமா. எனக்கு யாரும் வீடியோ எடுத்து தர மாட்டேங்கிறாங்க, நான் மட்டும் அவங்களுக்கு வீடியோ எடுத்து தரணும். எனக்கு மட்டும் யாரும் வீடியோ எடுத்து தர மாட்டாங்க, ஆனால் நான் மட்டும் எல்லாருக்குமே வீடியோ எடுத்து தரணும். இப்போ ஃபுல்லாக நான் தான் எடுத்த வீடியோ. கண்கட்டி வருது, ஓரிரு நாட்களில் எனக்கு வந்து பிறந்த நாள் வருது. ஆனால் எனக்கு பாருங்க கண்கட்டி வருது. இப்போ புதுசாக ரோடு போடுறாங்க பாரு, நான் சொன்னேன்ல. பாபா வந்துருங்க. என்னது நம்ம நிலத்துல அவங்க வாடகைக்கு வச்சுக்கிறாங்க. இதுதான் மாங்காய் சீசன், இதுக்கப்புறம் தான் வரும். மே மாதம் தானே மாங்காய். சில மரத்தெல்லாம் நிறைய பூச்சிக்குது, வதங்கி போன மாதிரி. அதெல்லாம் மரத்துலேயே இருக்கும். மரத்துலேயே இந்த மாதிரி கட்சி போட்டுருந்தா கிளி கடிச்ச பழம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. வீடியோ ஒன்று பார்த்தேன். இந்த மாதிரி கடிச்சிருக்க பழம்லாம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா பாம்பு கடிச்சிச்சா இல்லை வேற எதுனா கடிச்சிச்சான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி. அதனால ஏன் பயமா இருக்குது. குட்டியா இருக்குது.
மேடம். வந்து குட்டி பையன் புளி பணியாரம் சொன்னாங்க. புளி பணியாரம் ஏன் பேர் வச்சாங்கன்னு சொல்ல ஏன் வச்சாங்க சொல்லு. எனக்கு தெரியல. எனக்கும் தெரியாது. ஆனால் குட்டி பையனுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். கறி அரைச்சி முட்டை போட்டு கலக்கி கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவான். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் இப்போ போட்டு செய்யறாங்க. இப்போ சிக்கன் இப்போ போட்டு செய்ய வேண்டியது தானே. அதை வேக வச்சு தான் நம்ம குழம்பு வச்சிடறோம்ல, அதுலேருந்து எடுத்து அரைச்சி ஊற்றி கொடுத்தா சாப்பிட்டுக்குவான். ஆனால் இப்போ நம்ம வந்து சப்பாத்தியும் சிக்கன் செய்ய போகிறோம்ல, கொஞ்சம் லேட் ஆகும். சார் வந்து கறி வாங்கி வந்தாச்சு, இது மாவும் பெசஞ்சாச்சு. இன்னைக்கு ஒரு புடி தான். என்னன்னா வெளியே விறகடுப்புல சமைக்கிறோம். அம்மா என்னம்மா ரெடியாக எனக்கு பார்த்தா ரெடியாக இருக்குது. இந்த கடையெல்லாம் ரவுண்டா இருக்கும் ஷேப்பு. ஆனா இந்த டக்குன்னு திருப்ப மாவு ஒரு பக்கம் போகுது, நீ ஒரு பக்கம் திருப்ப. அதுதான் எனக்கு அது மட்டும் வரவே மாட்டேங்குது இந்த பணியாரம். சரி, இப்போ எனக்கு பர்த்டே வருதுல்ல, என்ன ஸ்பெஷல்? இது பர்த்டே அன்னைக்கு தான் சொல்ல முடியும். நீங்கள் அதை சொல்லுவாங்க யாரும் சொல்லுங்களாங்க. சர்ப்ரைஸ் மேடம். சர்ப்ரைஸ்லாம் எப்படி ரிவீல் பண்ண முடியும்? இது எத்தனாவது பிறந்த நாள்? நான் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு இது 3வது பிறந்த நாள். ஃபர்ஸ்ட் பிறந்த நாளுக்கு ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன். அப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம். நம்ம பிரேமலு படத்துக்கு போனோம். செகண்ட் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் மட்டும் எடுத்து கொடுத்தேன். ஆனால் நான் இங்கே வரல. மூணாவது வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க டெல்லியில் இருந்தாங்க, அதனால தான் அவங்க வர முடியல. இப்போ வந்து வேலூர் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்ததுனால நமக்கு ஈஸியாக போச்சு. இங்கன்னா ஒரு நாள் லீவ் வாங்கினா கூட வந்து பார்த்துடலாம். ஆனால் டெல்லியிலேருந்து வாங்கினா 10 நாள். வெள்ளிக்கிழமை தானே, வெள்ளிக்கிழமை கிடைக்கிறதுனால மதியம் வந்து சனிக்கிழமை போடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய பிறந்த நாள். என்னங்க ஸ்பெஷல்லாம் பர்த்டே அன்னைக்கு தாங்க சொல்ல முடியும். சொல்ல மாட்டீங்களா? இப்பெல்லாம் சொல்ல முடியாது. போன வாரம் லீவுக்கு வந்து பார்த்தியா, அப்பவே ஏதோ அமேசான்ல ஆர்டர் பண்ண அப்படி சொல்லி ஏதோ போன் வச்சிருந்தல, அதை கேட்டுட்டு நானும் அமேசான்ல போய் தேடி பார்த்தேன். என்னன்னா இந்த மைக் வரும்ல, அதான் வாங்கியிருப்பேன்னு போனை எடுத்து திட்டுத்தனமா பார்த்துட்டேன். சே, என் சர்ப்ரைஸே போச்சு அடிச்சு. உண்மையிலே அதுதானா? முன்னாடி எனக்கு கேமரா வேணும், மைக் வேணும்லாம் கேட்டிருந்தியா? நான் என்ன சொன்னேன், அதுக்கு யூடியூப்ல 1000 சப்ஸ்கிரைபர் வரட்டும், உனக்கு நான் கேமரா வாங்கி தரேன்னு சொன்னேன். கேமரா இப்பயே வாங்கி கொடுத்தா அதனுடைய வேல்யூ தெரியாது. நம்மக்கிட்ட ஒரு ஐஃபோன் இருக்குது, அந்த ஐஃபோனில் வீடியோ எடுத்து போடு. அதில் வீடியோ எடுத்து போட்டு உன்னால் 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வர முடியும்னா அதுக்கப்புறம் நான் உனக்கு கேமரா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இருக்கிறத வச்சே உன்னால் 1000 சப்ஸ்கிரைபர் கொண்டு வர முடியலன்னா கேமரா வாங்கி கொடுத்தாலும் உன்னால் முடியாது. அதனால் இப்போதைக்கு ஐஃபோனில் மட்டும் எடுத்து போடுன்னு சொல்லி சொன்னேன். சரி, நம்ம இன்ஸ்டாவில் வந்து 1000 ஃபாலோவர்ஸ் வந்துச்சு இல்லையா, சரி அதுக்கான ஒரு கிஃப்ட் ஆகும். மார்ச் 15 உனக்கு பிறந்த நாள் வருது இல்லையா, அதுக்கான ஒரு கிஃப்ட் ஆகும். ரெண்டுத்துக்கும் ஒண்ணே. ஆமாம், ரெண்டாக வாங்கி தர அளவுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இல்லை. அதனால் இப்போ கொஞ்சம் பிறந்த நாளைக்கு நான் எதனா கோல்டு அந்த மாதிரி வாங்கலான்னு பார்த்தா இருக்கிற விலைக்கு ஒரு 1/2 கிராம் கூட வாங்க முடியாதாட்டங்குது தங்க விலைக்கு. தங்கன்னு எழுதி வச்சா கூட காசு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூஸ் பண்றது வந்து ஹாலிலேண்ட்னு ஒரு பிராண்டு. ஹாலிலேண்ட் லார்க் M2ன்னு ஒரு பிராண்டு. அது வந்து 13,000 பக்கம் வருது. சரி, இப்போதைக்கு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தானே, எதுக்கு அவ்வளோ கொடுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு 4,000 சம்திங் 4,700 சம்திங்ல ஒரு மைக் வாங்கியிருக்கேன். ஆனால் அதுவுமே ஹாலிலேண்ட் பிராண்டு தான். நான் 2 கம்பேர் பண்ணேன். ஒன்று டிஜிடெக், இன்னொன்று ஹாலிலேண்டு. டிஜிடெக் வந்து 2500 அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப லோவா போயிட்டு நம்ம ஒரு 500 ரூபாய் மைக் வாங்கணும் பத்தியா. ஆமா ஆமா, அது வேஸ்ட் ஆயிடுச்சு. ஒரு வீடியோ கூட முழுசா ஷூட் பண்ண முடியல. வீடியோவா ஷூட் பண்ணிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி, எப்படியோ 1000 ஃபாலோவர்ஸ் வந்து உனக்கு வந்திருக்காங்க. ஃபாலோவர்ஸ் இல்ல, ஃபேமிலி வந்திருக்காங்க. கொஞ்சம் அப்டேட் பண்ணணும் இல்லையா, அதனால வாய்ஸுக்கு பெஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஹாலிலேண்ட் பிராண்ட்லேயே சர்ச் பண்ணதுக்கு அதுல அந்த ஹாலிலேண்ட் லார்க் A1 மினி டியோ தான் வந்து ரொம்ப சின்னது, கம்மியான பிரைஸ். அதுவே 4000 ரூபாய்க்கு மேல தான். இருந்தாலும் டிஜிடெக் வந்து 2500 சொன்னா, ரெண்டுத்தையும் ரிவ்யூ செக் பண்ணும்போது டிஜிடெக்கை விட ஹாலிலேண்ட் பெஸ்டா இருந்துச்சு. சரி, அதனால உனக்கு அதை கிஃப்ட் பண்ணலாம்னு வாங்கிருக்கேன். Thank you. Happy birthday in advance. Thank you. 1000 சப்ஸ்கிரைபர் எப்போ வராங்களோ அப்போ கேமரா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். அதனால எப்போ கொண்டு வருவாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களாம் விறகடுப்பு வச்சு சமாளிச்சுக்குவாங்க. சிலிண்டர் இல்லைனாலுமே கிராமத்தில் வந்து விறகு எல்லாமே இருக்கும், நம்ம சமாளிச்சுக்கலாம்.
ஆனால் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தான் எப்படி நிலைமைன்னு நினச்சிப்பாரு. சாப்பாடு தான் மெயினே. ஒரே வழியாக அவங்களுக்கு கரண்ட் அடுப்பாக தான் இருக்கும். ஐயோ, கரண்ட் அடுப்பாக இருந்தாலுமே ஒரு மாதிரி எல்லாத்தையும் இப்போ வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கேன், கரண்ட் அடுப்புலேயே எல்லாத்தையும் சமைச்சிட்டு அவங்க போனா ரொம்ப கஷ்டமாயிடும். நம்ம கேஸில் சமைச்சாலே ரொம்ப லேட் ஆயிடுது. ஒரே கரண்ட் அடுப்பில் சமைக்கணும்னா இன்னும் கஷ்டம். உண்மையிலே கஷ்டமாக இருக்கு. போ நேராக போ, இங்கே உள்ள அதான் போடுறமா